ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், போராட்டம், அசுரர்களின் பாசுபராதம் இதையெல்லாம் மீறி கங்காதேவி பத்திரமா முருகரை கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்க்குறாங்க. அங்க முருகரை தனியா விட்டு அவங்க கடமையை ஆற்றத்துக்காக அவங்க கிளம்பிடுறாங்க. கங்கா வருவாங்க, குழந்தைய குடுப்பாங்க, நம்மளும் ஆசையா வளர்க்கலாம் சொல்லிட்டு பார்வதி தாயி முருகருக்காக காத்துட்டு இருக்கும்போது, இந்த சந்தர்ப்பத்த நாராயணர் பயன்படுத்திக்கிறாரு. பார்வதி தாய்கிட்ட போயிட்டு, "தாயே, நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, அவருக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆனா எப்பதான் வருவாருன்னு தெரியல." கங்காதேவி என்னமோ கங்கையில முருகரை காமிச்ச மாரி காமிச்சாங்க. அப்புறம் முருகரை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சாங்கன்னே தெரியல. இன்னும் யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. முருகர் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. குடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு அவருடைய கலகத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. நாரதர் சொன்னதை கேட்டதும் பார்வதி தாய்க்கு கோபம் அதிகமாயிடுச்சு. உடனே கங்காதேவி கிட்ட போய், என் குழந்தை எங்க கேக்குறாங்க. தாயே, குழந்தை என்கிட்ட இல்ல. சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளையை தான் நான் கரெக்டா பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல, நீ சிவபெருமான் இட்ட கட்டளையை நீ செய்யல. நீ செஞ்சிருந்தா குழந்தைய நீ என்கிட்ட தான் நீ கொடுத்துருக்கணும். நீ கொண்டு போய் உன் பேராசைக்காக எங்கேயோ ஒளிச்சிருக்க மாட்ட. என் குழந்தைய குடுன்னு கேக்குறாங்க. ஆனா கங்காதேவிக்கு ஒண்ணுமே புரியல. தாயே, சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளையை நான் செவ்வனே செஞ்சிருக்கேன் தாயேன்றாங்க. இதை புரியாத பார்வதி தாயி கங்காதேவிக்கு சாபம் விடுறாங்க. நீ இப்ப என் குழந்தைய கொடுக்கலனா நான் உன்னை சபிச்சிடுவேன்னு சொல்றாங்க. உடனே கங்காதேவிக்கு சாபமும் விடுறாங்க. கங்கை நீர் புனிதமானது. கங்கையில் நீராடினால் அனைத்து பாவங்களும் தீரும் என்ற விதியை என்னால மாற்ற முடியாது. ஆனா கங்கை நீரில் நீராடியவர்களின் பாவங்கள் அனைத்தும் உன்னை மட்டுமே வந்து சேரும். கங்கை நீர் என்றுமே அசுத்தமாகவே இருக்கும் என்ற பெரிய சாபத்தை பார்வதி தேவி கங்கைக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமானுக்கு, ஐயோ, பார்வதி தேவிக்கு இனியாச்சும் நம்ம உண்மையை சொல்லிடணும். இதுக்கு மேல நம்ம இப்படியே விட்டோம்னா ஜெகன்மாதா என்பதற்கே அர்த்தமில்லாம போயிடும் சொல்லிட்டு ரதி தேவிய பார்வதி தேவி கிட்ட அனுப்புறாரு. ஆவேசமும் கோபத்தோடையும் போயிட்டு இருந்த பார்வதி தாய் காலில் ரதி தேவி வந்து விழுறாங்க. தாயே, என்னை மன்னிச்சிடுங்க. நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். நான் தான் உங்களுக்கு இந்த சாபத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்ட பார்வதி தேவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஒன்னால தேவர்களுக்கும் நவமணி கன்னிகளுக்கும் கங்காதேவி உட்பட எல்லாருக்கும் நான் சாபத்தை வாரி வழங்கியிருக்கேன். உனக்கு இனி நான் சாபம் கொடுத்தாலும் தண்டனை கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் விதிப்படியே எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மனசு உடைஞ்சு போன பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட போறாங்க. ஐயனே, என்னை மன்னிச்சிருங்க. கர்ப்பவாசம் எனக்கு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் தேவர்களுக்கும் கன்னிகைகளுக்கும் கங்காதேவிக்கும் சாபத்தை வாரி வழங்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுது கதறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, விதியோடைய விளையாட்டுலேருந்து யாராலையும் தப்ப முடியாது. விதியை வகுத்தது நாம இருந்தாலும் விதிப்படிதான் எல்லாமே நடக்கும்ன்றாரு சிவபெருமான். இப்ப நடந்தது, நடக்க போறது எல்லாமே விதிப்படிதான் சொல்லிட்டு தெளிவா விளக்குறாரு சிவபெருமான். சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முருகர் அம்போன்னு தனியா விட்டு போயிட்டாங்க கங்காதேவி. நம்ம முருகருக்கு என்னாச்சுன்னே தெரியல. நம்ம முருகரை போய் பார்ப்போம். சரவண பொய்கையில 6 குழந்தைங்களும் சிரிச்சுக்கிட்டே அமைதியா தாமரைப்பூல படுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க காத்து, மழை, புயலுன்னு அடிச்சு வீசுது. மரமெல்லாம் முருகர் மேல சாயும் போது அங்க இருந்த கார்த்திகை பெண்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க போராடி முருகரை காப்பாத்துறாங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு போறாங்க. முருகர் அழகுல மயங்கி போறாங்க. இவ்வளோ அழகு நிறைந்த குழந்தைகளை இங்க எப்படி யாரு வந்து விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டுல போய் தேடுறாங்க, யாராவது இருக்காங்களான்னு. யாருமே அங்க கிடையாது. இந்த 3 உலகத்திலயும் இந்த குழந்தைக்கான அழகு வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்களே பத்தலையே. இந்த குழந்தைய போய் இந்த ஆத்துல விட்டு போயிருக்காங்களே சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. காடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. யாருமே இல்ல. இவங்க பாட்டு ஒரு பக்கம் புலம்புறாங்க, தேடிட்டு இருக்காங்க. நம்மளை யாருமே தூக்கலையே சொல்லிட்டு முருகர் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அழுவுதே சொல்லிட்டு கார்த்திகை பெண்கள் எல்லாம் குழந்தைய தூக்குறாங்க. எதுக்காக அழுவுதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. ஓஹோ, இப்ப புரியுது. குழந்தைக்கு பசி வந்துச்சு போல இருக்கு, அதனாலதான் அழுவுது சொல்லிட்டு
முருகரை ஆளுக்கு ஒரு கார்த்திகை பெண்களும் தூக்கிடுறாங்க. 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களும் தூக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. சரவண பொய்கையில குழந்தைகள்லாம் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தையுடைய ஒரு சொட்டு பால் வந்து சரவண பொய்கையில இருக்க மீன் மேல படுது. அந்த மீன்ல இருந்து ஒரு முனிவர் வராரு. கார்த்திகை பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க. நமக்கு எப்படி பால் வந்துச்சுன்னே தெரியலையே, இந்த குழந்தையும் எப்படி வந்ததுன்னே தெரியலையே புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப முனிவர் வந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட பேசுறாரு. ஐயா முனிவரே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இத்தனை நாளா நான் உங்களை பார்க்கவே இல்லை. நாங்க ரொம்ப காலமா சிவபெருமானுக்கு இங்க தவம் செய்யறதுக்காக இருந்துட்டு இருக்கோம். இந்த காட்டுல யாருமே கிடையாது. இன்னைக்குதான் இந்த குழந்தை வந்துச்சு. உடனே நீங்களும் வந்திருக்கீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல சொல்றாங்க. அதற்கு முனிவர் சொல்றாரு, இவையெல்லாம் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நீங்க ரொம்ப நாளா செய்த புண்ணியத்தின் காரணமாகவே இந்த குழந்தைங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இது தெய்வ குழந்தை சொல்றாங்க. கார்த்திகை பெண்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. இந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே அறிவு, ஞானம், சக்தி எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க வளர்க்கும் போது எல்லாமே நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகை பெண்களுக்கு அறிவுரையை கொடுக்கிறாரு. ஐயா முனிவரே, நீங்கள் யார்? நீங்க எப்போ இங்க வந்தீங்கன்றத சொல்ல முடியுமான்னு கார்த்திகை பெண்கள் கேட்குறாங்க. நான் பாசன முனிவருடைய மூத்த மகன் தப்தர். நான் வந்தே 1000 ஆண்டுகள் ஆகுது. இதை பற்றிலாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உங்கள் கடமையை நீங்கள் செயலாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. முனிவர் பேசுனதுல கார்த்திகை பெண்களுக்கு பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு. முனிவர் ஒரு குழந்தைய பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. ஆனா நம்மகிட்ட 6 குழந்தைகள் இருக்கு. குழந்தைகளை பத்தி அவர் பேசவே இல்லை. ஒரு குழந்தைய மட்டும்தான் பேசியிருக்காரு. இதுல பெரிய குழப்பமா இருக்கே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முனிவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செயலாற்றுவோம். இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து இவனுக்கு நல்ல கல்வி, அறிவு, வீரம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம் சொல்லிட்டு கார்த்திகை பெண்கள்லாம் முடிவெடுத்துடுறாங்க. இந்த முனிவர் யாரு? இந்த முனிவர் எப்படி மீனா சரவண பொய்கைக்கு வந்தாரு? அசுரர்கள்லாம் குழந்தை முருகரை எப்படி கொல்ல துடிக்கிறாங்கன்றத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.